ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி சேலம்லேருந்து தான் இந்த பர்டிகுலர் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜாபு. எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் இல்லாமல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒப்பந்த முறையில் நிரப்பப்பட உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் எடுக்கிறாங்க. ஒன் ஸ்டாப் சென்டருக்கு உங்களுக்கான வேக்கன்சி போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, சோஷியல் ஒர்க்கர் போஸ்ட்டுக்கு ஒரு வேக்கன்சி இருக்குது. சேலரி பொறுத்தளவு 23,800 உங்களுக்கான மந்த்லி சேலரியாக இருக்கும். குவாலிஃபிகேஷன் நீங்கள் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் சோஷியல் ஒர்க் முடிச்சிருக்கணும். கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஏஜ் லிமிட் 18 to 40 years வரைக்கும் இருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். சேம் ஆக்குபேஷனல் தெரப்பிஸ்ட்டுக்கு நீங்கள் பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஆக்குபேஷனல் தெரப்பி முடிச்சிருக்கணும். ஒரு வேக்கன்சி 23,000 அப்படின்றது உங்களுக்கான சேலரி. மற்றபடி எல்லாமே சேம் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் எஜுகேட்டர் பொறுத்தளவுக்கு பேச்சுலர்ஸ் ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். அதோடு உங்ககிட்ட லைவ் RCA ஒன்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி 17,000 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பொறுத்தளவு இது முழுக்க தற்காலிகமான பதவிகள்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதத்துலையும் நிரந்தரம் செய்யப்பட மாட்டாது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலியமாகவோ இல்லைனா நேரில் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிர்வாக செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, பழைய நாட்டாண்மை கட்டிட வளாகம், சேலம் மாவட்டம் 636001. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. www.salem.nic.in அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டாக இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் PDF எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ரைட் சைடில் உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிட்டு எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட பெயர், பதவியின் பெயர், தந்தை பெயர், பிறந்த தேதி மற்றும் வயது, கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி பொறுத்தளவு இங்கே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான ரிலவெண்ட்டான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரிஜினல்ஸ் அட்டாச் பண்ணக்கூடாது. அதோட ஜெராக்ஸ் காப்பீஸை கண்டிப்பாக செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி கீழே உங்களோட சைன் போட்டு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பற்றின டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஆதார் எண் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபோன் நம்பர், மெயில் ஐடி நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா 9th காலமில் மென்ஷன் பண்ணிடுங்க. உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் லாஸ்ட்டாக இருக்குது 10th பாக்ஸில் போட்டுருங்க. இடம், நாள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக உங்களோட சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணியாச்சு. நோட், குறிப்பு அப்படின்னு சொல்லி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதோட சேர்ந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணணும்னா, கண்டிப்பாக உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் வைக்கணும். அதோட உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் கண்டிப்பாக பேஸ்ட் பண்ணியிருக்கணும். முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண். ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பர்ஃபெக்டாக ஒரு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்டஸ்டட் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதை தவிர்த்து வேறு ஏதாவது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா அதோட சர்டிஃபிகேட்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதையும் அட்டாச் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப். ஸோ இது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு DV டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போது எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஒரிஜினலும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் எலிஜிபிலிட்டி இருக்க கேண்டிடேட்ஸ் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்மளோட ஃப்ரீ கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. தேங்க்யூ.